மீரா ஒரு பிரகாசமான மற்றும் இரக்கமுள்ள பெண். அவர் தனது தாயிடமிருந்து பஞ்சதந்திர கதைகளை கேட்பதை மிகவும் விரும்பியார். ஒவ்வொரு கதையும் அவளுக்கு ஒரு புதிய பாடம் கற்பித்தது. மேலும் அவள் பெரும்பாலும் தன்னை அந்த கதைகளின் புத்திசாலித்தனமான ஹீரோக்களாக கற்பனை செய்து கொண்டாள். ஒரு வெயில் மதியம் மீரா கோவிலுக்கு அருகில் ஒரு காயமடைந்த இறக்கை கொண்ட கிளியை கண்டாள். பறவைக்காக வருத்தப்பட்ட அவள் அதை வீட்டிற்கு கொண்டு சென்றாள். மிட்டு என்று பெயரிட்டாள். மேலும் அதை குணப்படுத்தி மீண்டும் நலமாக்கினாள். காலப்போக்கில் மிட்டு அவளது சிறந்த தோழன் ஆனான். வார்த்தைகளை நகலெடுக்கவும் சிறிய தந்திரங்களை செய்யவும் கற்றுக்கொண்டான். ஒரு மாலை மீரா கோவிலுக்கு அருகில் 2 திருடர்கள் கிசுகிசுப்பதை பார்த்தாள். இன்று இரவு நாம் தங்க ஆபரணங்களை திருடுவோம் என்று அவர்களில் ஒருவர் கூறினார். மீராவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள், கவனமாக கேட்டாள். வீட்டிற்கு சென்றதும் மீரா என்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்தாள். திடீரென அவளது அம்மா காகங்களும் நாகப்பாம்பும் பற்றிச் சொன்ன ஒரு கதை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு காட்டில் 2 காகங்களின் கூடு ஒரு நாகப்பாம்பின் புற்றின் அருகில் இருந்தது. நாகப்பாம்பு அவர்களின் முட்டைகளை சாப்பிட்டுவிடும், அவர்களை உதவியற்றவர்களாக விட்டுவிடும். நாகப்பாம்புடன் நேரடியாக சண்டையிடுவதற்கு பதிலாக காகங்கள் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் வகுத்தன. அவர்கள் ஒரு இளவரசனின் அரண்மனையிலிருந்து ஒரு தங்க நகையை திருடி நாகப்பாம்பின் புற்றின் அருகில் போட்டனர். இளவரசனின் காவலர்கள் காகங்களை பின்தொடர்ந்து சென்றனர், நகையை கண்டுபிடித்தனர், அதை மீட்டெடுக்க நாகப்பாம்பை கொன்றனர். காகங்கள் எந்தவிதமான சண்டையும் இல்லாமல் தங்கள் எதிரியை முறியடித்தனர். இந்த கதை மீராவுக்கு ஒரு யோசனையை கொடுத்தது. அவள் மிட்டுவை பார்த்து, காகங்களைப் போலவே நாமும் திருடர்களை முறியடிக்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவோம். ஆனால் எங்களுக்கு உன் உதவி தேவை, மிட்டு என்றாள். அந்த இரவு திருடர்கள் கோவிலின் தங்க ஆபரணங்களை திருடுவதில் மும்முரமாக இருந்தபோது மிட்டு அமைதியாக உள்ளே பறந்தது. திருடர்கள் தங்கள் கொள்ளையில் மூழ்கிப் போயிருந்ததால் மிட்டு ஒரு பளபளப்பான தங்க கம்மலை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றதை கவனிக்கவில்லை. மறுநாள் காலை கிராம தலைவர் கிராம மக்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது மிட்டு கீழே இறங்கி கம்மலை அவர் முன் போட்டது. உரத்த குரலில் கத்தியது, திருடர்கள்! கோவிலில் திருடர்கள்! கிராம தலைவர் கம்மலை எடுத்து, இது கோவிலிலிருந்து ஏதோ தவறு நடந்துள்ளது என்று கூறினார். அவரும் கிராம மக்களும் கோவிலுக்கு விரைந்தனர். திருடர்கள் மறைந்திருப்பதைக் கண்டனர். தப்பிக்க ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தனர். திருடர்கள் பிடிபட்டனர். திருடப்பட்ட ஆபரணங்கள் மீட்கப்பட்டன. மீரா என்ன நடந்தது என்று தனது அம்மாவிடம் சொன்னபோது அவளது அம்மா ஆச்சரியப்பட்டார். மீரா, நான் உன்னை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று கூறி அவளை கட்டிப்பிடித்தாள். உனக்கு பஞ்சதந்திர கதை நினைவிருந்தது. நிஜ வாழ்க்கை சிக்கலை தீர்க்க அதன் ஞானத்தை பயன்படுத்தினாய். மிட்டுவும் நீயும் ஒரு அற்புதமான அணி. கிராம மக்கள் மீராவையும் மிட்டுவையும் ஹீரோக்களாக கொண்டாடினர். மேலும் மீராவின் அம்மா தனது மகள் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் தைரியமான இளம் பெண்ணாக வளர்வதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். கதையின் நீதி: கதைகளிலிருந்து கிடைக்கும் ஞானம் உண்மையான வாழ்க்கை சூழ்நிலைகளில் நமக்கு வழிகாட்ட முடியும். ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பது சண்டையின்றி சிக்கல்களை தீர்க்க முடியும். கருணை மற்றும் நம்பிக்கை வலுவான மற்றும் விசுவாசமான நட்புகளுக்கு வழிவகுக்கும்.